பதில் சொல்லலாம். பதில். ஏன்னா ஹோட்டல் பேரு தாஜ் வியூன்றது. இது வந்து ஒரு மினிமம் ரூம். ஸோ இந்த ரூமோட ஃபெசிலிட்டி செம ஸ்லீக்கா இருக்கு. பார்த்தா நம்ம ஃபேஸே தெரியும் போல. சிக்கன் வைல்டு மஷ்ரூம் சூப்பு, அதுவும் கஞ்சி தண்ணி மாதிரி தான் இருக்கு. ஹாய், வெல்கம் டு தாஜ் ரூம். ஸோ நாங்கள் தாஜ் ஹோட்டலில் வந்து புக் பண்ணியிருக்கோம். தாஜ்மஹால் பார்க்க வந்ததுனால தாஜ் ஹோட்டலில் ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு புக் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு மினிமம் ரூம். ஸோ இந்த ரூமோட ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாம். ஸோ ட்ரை ஏரியா இருக்குது, வெட் ஏரியா இருக்குது. இது கொஞ்சம் ஆக்சுவலாக நான் பார்த்ததில்ல 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம். ஸோ இதில் நம்ம உட்காந்து குளிக்கிறதுக்கு இருக்க ஸ்டூலுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. இது செம ஸ்லீக்காக இருக்குது. பார்த்தா நம்ம ஃபேஸே தெரியும் போல இருக்குது. செம நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஷவர் ஹெட்டும் நல்லா பெருசாக இருக்குது. குளிக்கும்போது ஆக்சுவலி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷாம்பூ, யூஸ்வலாக கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ரி ஐட்டம்ஸ் இருக்குது. இதுதான் ஆக்சுவலி இந்த பிராண்ட் அமெரிக்கன் ஸ்டாண்டர்டோடது. டாய்லெட் சீட் பார்த்தீங்கன்னா செம நீட்டாக செம சூப்பராக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. பயங்கர க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே நம்ம முகம் பளபளன்னு தெரியுது. அப்புறம் இங்கே ஃபோன் இருக்குது. நம்ம ஏதாவது மேபி ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணால் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோன் இருக்குது. நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஐட்டம்ஸ் யூஸ்வல் தான். சீப்பு, சோப்பு, ப்ரஷ்ஷு இதெல்லாம் நார்மல் தான். ஸோ இது ஹேர் ட்ரையர் இருக்குது. அவ்வளோதான். வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ஃபுல் சைஸ் மிரர் வச்சுருக்காங்க. எங்கேயாவது நம்ம கிளம்பணுன்னா ஆக்சுவலி நல்லா யூஸாக இருக்கும். அங்கே ஒரு ஷூ ரேக் இருக்குது. ஸோ இந்த டேபிளில் உட்காந்து நம்ம யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். கப்போர்டு யூஸ்வல் தான். சேஃப்டி லாக்கர் இருக்குது. ஒரு மினிமலான கப்போர்ட் ஃபார் 2 people. பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ். ஸோ யூஸ்வல் பேண்ட்ரி ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில்ஸ். ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குது. சேர் நல்லா குஷனாக இருக்குது. பெட்டு வந்து கொஞ்சம் நல்லா செம சாஃப்டாக இருக்குது. இது ஆக்சுவலி நல்லா ஃபீல் ஆகுது. டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்ற ஹோட்டல்ஸ்க்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. செம சாஃப்டாக இருக்குது. ஸோ இது ஒரு பெட் சைட் டேபிள், சேர். இந்த சைடு பார்த்தீங்கன்னா விண்டோ இருக்குது. செம விண்டோ, நல்ல பெரிய விண்டோ வச்சுருக்காங்க. வீட்டில் கூட இந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். என்னன்னா இதே மாதிரி விண்டோ ஆப்போசிட் சைடில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாஜ்மஹால் தெரியும். பட் நாங்கள் வந்து அதை யோசிக்காமல் புக் பண்ணிட்டோம். ஸோ வந்து எங்களோட ரூமில் அது வந்து அமையலை. மேபி கேட்டிருந்தா அந்த ரூம் கிடச்சிருக்கும். பட் செக்இன் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தோம் ஆக்சுவலாக. ஏன்னா ஹோட்டல் பேர் தாஜ் வியூன்றதுனால எல்லா ரூம்லேயுமே மேபி இருக்கும் நாங்களே அசியூம் பண்ணிட்டோம். மற்றபடி இது வந்து ரொம்ப டீசெண்டான ரூம், சூப்பராக இருக்குது. தாஜ் ஹோட்டலில் இருக்கக்கூடிய மற்ற ஃபெசிலிட்டிஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி ஒரு ட்வின் ரூம் இருக்குது. அதில் வந்து எங்கள் மாமனார் மாமியார் தங்கியிருக்காங்க. அந்த ரூமையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அது ட்வின் ஷேரிங். எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஜஸ்ட் பெட்டு மட்டும் 2 பெட்டாக இருக்குது ட்வின் ஷேரிங்க்கு. மற்றபடி எல்லாமே அதே ஃபெசிலிட்டிஸ் தான். இப்போதான் வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து வெல்கம் ஸ்வீட்ஸும் இதுவும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆக்ராவில் இருக்குன்றதுனால ஆக்ரா ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேத்தா கொடுத்துருக்காங்க. அதான் இந்த பம்ப்கின் ஸ்வீட்ஸ் சொல்லுவாங்கள்ல, அது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கடிக்கும்போது கிரன்ச்சியாக பம்ப்கின் ஃபீல் வருது. இது மில்க் ஸ்வீட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த பேடான்னு நினைக்கிறாங்க. மதுரை ஸ்பெஷல் பேடா தான் இங்கே உள்ள ஃப்ளேவரில் இருக்குது. இது என்னன்னு தெரிலங்க எனக்கு.
இதுவும் பம்கின் ஸ்வீட் தாங்க. உள்ள மில்க் கோவா வச்சுருக்காங்க, வெளியில் வந்து க்ரன்ச்சியாக. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. க்ரன்ச்சி உங்களுக்கு சாப்பிடும்போது க்ரன்ச்சி சவுண்டு கேட்குதான்னு தெரில, சூப்பராக இருக்கு. குக்கீஸ் வச்சுருக்காங்க. சாஃப்ட் ஹேண்ட்மேட் ஃப்ரெஷ்லி பேக்டு அவர் செஃப் சீக்ரெட் ரெசிபி ஸ்பெஷலி பேக்ட் ஃபார் யூ. ஸோ ஒரு 5 குக்கீஸ் வச்சுருக்காங்க. தாஜ்மஹாலை சாப்பிட்லாமா? ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் மில்க் சாக்லேட் தான். இதுவுமே ஈட்டபிள் தான். நமக்கு வெல்கம் ஸ்வீட்டில் வச்சுருக்காங்கல்ல தாஜ் ஹோட்டலில், அதுதான் இது. ஆக்சுவலாக ரொம்ப மில்கி பார் மாதிரி இருக்குது, ஃபுல் மில்க் ஸ்வீட். எல்லாரும் இங்கே பாரு, நம்ம எங்கே இருக்கோம்? தாஜ் ஹோட்டல். தாஜ் ஹோட்டல். நம்ம எங்கே இருக்கோம்? பதில் சொல்லணும். பதில். தாஜ் ஹோட்டல். நம்ம எங்க இருக்கோம்? சொல்லக்கூடாது, பதில் சொல்லணும். பதில். அம்மா வந்து நான் எங்க இருக்கேன்னு கேட்பேன், நீ வந்து தாஜ் ஹோட்டல்னு சொல்லணும். தாஜில் ஸ்கை டெக் இருக்கு. அங்கே 5th ஃப்ளோருக்கு மேலே வந்து ரூப் டாப்பில் போனால் தாஜ் தெரியும். நாங்கள் தாஜ் பாபர், ஹுமாயூன், அக்பர், அப்புறம் ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். எங்கே இருக்கீங்க? இங்கே இருந்துருக்கணும்ப்பா. அந்த இருக்கு பாருங்க, அந்த தெரியுதுல்ல, அதான் அந்த தெரியுதுல்ல, அது இந்த தெரியுது பாருங்க. லைட்டு இப்போ லைட் எரிய கூடாதுல்ல தாஜ்மஹாலில். காலையில் வந்தால் மௌனமான நேரம், மௌனமான நேரம், இளமனதில் என்ன வாரம். மௌனமான நேரம், இளமனதில் என்ன வாரம். மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள். மனதில் லாரா, நம்ம எங்கே இருக்கோம்? எங்கே இருக்கும்? என்று கேளுங்கள், இது மௌனமான நேரம், இளமனதில் என்ன வாரம். இளமை சுமையை மனம் தாங்கிக் கொள்ளுமோ, புலம்பும் மழையை கடல் மூடிக்கொள்ளுமோ. குழிக்கும் ஊர்கிழி, கொதிக்கும் நீர்த்துளி. குழிக்கும் ஊர்கிழி, கொதிக்கும் நீர்த்துளி. ஓடலான மார்கழி, நீளமான ராத்திரி, நீ வந்த ஆதரே. மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம். இது மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம். அங்கே வச்சுட்டு அடி. அடி ஸ்ட்ரைக்கரை வச்சு. சரி லாரா போகலாமா? போகலாம் 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 வா. அப்படி வா.
இங்கே பாரு, ரைட்டில் பாரு. இது வந்து ஸ்வீட் கார்ன் சூப்பு. கொஞ்சம் கஞ்சி தண்ணி குடித்த மாதிரி ஃபீல் தான் இருக்குது. இது முழு கஞ்சி தண்ணி. சிக்கன், அது வந்து சிக்கன் வைல்டு மஷ்ரூம் சூப்பு. அதுவும் கஞ்சி தண்ணி மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஃபிஷ் டிக்கா. இது சிக்கன் மலாய் கபாப், சிக்கன் நூடுல்ஸ். நல்லா இருக்கா நூடுல்ஸ்? நல்லா இருக்கு. அப்போ உனக்கு நூடுல்ஸ் வேணும். ஃபிஷ் நல்லா இருக்கும். ஃபிஷ் டிக்கா நான் ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்துட்டேன். நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கும். செம்ம சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். சிக்கன் மலாய் கபாப். நம்ம சைடில் கிடைக்கிற அதே மலாய் கபாப் டேஸ்ட்டு தான். ஆனால் செம்ம சாஃப்டாக இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக கபாப்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பீஸை தான் நம்ம லோக்கலில் இருக்கிற ஷாப்பில் கிடைக்கும். பட் இது வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. ஸோ இது மட்டன் பிரியாணி. செம்ம ஹாட்டாக இருக்குது. பிரியாணி கொஞ்சம் மைல்டாக இருக்குது, ரொம்ப மைல்டாக இருக்குது. ஆனால் மட்டன் செம்ம சாஃப்டாக இருக்குது. அப்புறம் நான் கிரேவி ஆர்டர் பண்ணோம். இதுவும் மட்டன் கிரேவி தான். இது ஓகே, டீசெண்டான நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி ஒரு கிரேவி. மட்டனும் சாஃப்டாக இருக்குது. இதில் அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பை ஐஸ்கிரீம். அது டேஸ்ட் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம், ரசமலாய். அது டார்க் சாக்லேட் டெசர்ட் காம்போ. சாக்லேட் ஐஸ்கிரீம் வித் ப்ரௌனி. தாரா வா, போகிறாங்க. விட வா. மௌனமான நேரம், மௌனமான நேரம், இளமனதில் என்ன வாரம். மௌனமான நேரம், இளமனதில் என்ன வாரம். மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள். மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள். ஏனென்று கேளுங்கள். இது மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம். இளம